Don't follow me. 15 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் ஒரு கனவு கண்டேன், அதை வியாக்கியானிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நீ ஒரு கனவை கேட்டால் அதை வியாக்கியானிக்க உனக்கு தெரியும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். 16 அதற்கு யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, அது என்னால் ஆகிற காரியம் அல்ல. தேவனே பார்வோனுக்குச் சமாதானமான உத்தரவு அருளுவார் என்றான். 17 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் கனவில், இதோ நான் நதிக்கரையிலே நின்றேன். 18 இதோ நதியிலிருந்து கொழுத்த மாம்சமும் நல்ல உருவமும் உள்ள 7 பசுக்கள் ஏறி வந்து புல்வெளியில் மேய்ந்தன. 19 அவைகளுக்கு பின்னால், இதோ மெலிந்த மாம்சமும் மிகவும் கெட்ட உருவமும் உள்ள வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தன. எகிப்து தேசம் முழுவதிலும் நான் அப்படிப்பட்ட கெட்ட பசுக்களை ஒருபோதும் கண்டதில்லை. 20 அந்த மெலிந்த மாம்சமும் கெட்ட உருவமும் உள்ள பசுக்கள் முந்தி வந்த 7 கொழுத்த பசுக்களை பட்சித்து போட்டன. 21 அவைகளை பட்சித்து போட்ட பின்பும் அவைகளை பட்சித்து போட்டது என்று தெரியாதிருந்தது. அவைகளின் உருவம் ஆதியிலே இருந்தது போலவே கெட்டதாயிருந்தது. அப்பொழுது நான் விழித்து கொண்டேன். 22 என் கனவில், இதோ ஒரே தாளிலே நிறைந்ததும் நல்லதுமான 7 கதிர்கள் முளைத்திருந்தன. 23 அவைகளுக்கு பின்னால், இதோ வாடிப்போனதும் மெலிந்ததும் கீழ்காற்றினால் கருகிப்போனதுமான வேறு 7 கதிர்கள் முளைத்திருந்தன. 24 அந்த மெலிந்த கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை பட்சித்து போட்டன. இதை நான் மந்திரவாதிகளுக்குச் சொன்னேன், ஆனாலும் எனக்கு இதை விவரித்துச் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றான். 25 அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோன் கண்ட கனவு ஒன்றே, தேவன் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 26 அந்த 7 நல்ல பசுக்கள் அந்த 7 வருஷங்கள் அந்த கனவு ஒன்றே. 27 அவைகளுக்கு பின்னால் ஏறி வந்த அந்த 7 மெலிந்ததும் கெட்ட உருவமுமான பசுக்கள் 7 வருஷங்கள் கீழ்காற்றினால் கருகிப்போன அந்த 7 வெறுமையான கதிர்களும் 7 வருஷ பஞ்சங்களாயிருக்கும். 28 நான் பார்வோனுக்குச் சொன்ன காரியம் இதுவே, தேவன் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 29 இதோ எகிப்து தேசம் முழுவதிலும் 7 வருஷங்கள் மிகுந்த செழிப்பு உண்டாயிருக்கும். 30 அவைகளுக்கு பின்னால் 7 வருஷ பஞ்சம் உண்டாகும். எகிப்து தேசத்திலே உண்டான அந்த செழிப்பு அனைத்தும் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை அழித்துவிடும். 31 அந்த பஞ்சத்தை தொடர்ந்து வரும் மற்றொரு பஞ்சம் மிகவும் கொடியதாக இருப்பதால் தேசத்திலே முன்பு இருந்த செழிப்பு இருந்ததே என்று அறியப்படாதிருக்கும். 32 பார்வோனுக்கு அந்த சொப்பனம் 2 முறை திரும்ப தோன்றியதற்கு காரணம் என்னவென்றால், இந்த காரியம் தேவனாலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவன் இதை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார் என்பதே. 33 ஆகையால் பார்வோன் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை தேடி பிடித்து அவனை எகிப்து தேசத்தின் மேல் அதிகாரியாக நியமிக்க வேண்டும். 34 பார்வோன் அவ்வாறே செய்து தேசத்தின் மேல் அதிகாரிகளை நியமித்து அந்த 7 செழிப்புள்ள வருடங்களில் எகிப்து தேசத்தின் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வசூலிக்க வேண்டும். 35 வரப்போகிற அந்த செழிப்புள்ள வருடங்களில் உண்டாகும் சகல ஆகாரத்தையும் அவர்கள் சேர்த்து வைத்து பார்வோனுடைய அதிகாரத்தின் கீழ் தானியத்தை பாதுகாத்து அந்த ஆகாரத்தை பட்டணங்களில் சேமித்து வைக்க வேண்டும். 36 எகிப்து தேசத்தில் உண்டாகப் போகிற அந்த 7 வருட பஞ்சத்திற்காக அந்த ஆகாரம் தேசத்திற்கு ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், அப்பொழுது பஞ்சத்தினால் தேசம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படும். 37 இந்த ஆலோசனை பார்வோனுடைய கண்களுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருடைய கண்களுக்கும் மிகவும் உகந்ததாக தோன்றியது.
38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை பார்த்து, தேவனுடைய ஆவியை பெற்ற இவனைப் போன்ற ஒரு மனிதனை நாம் வேறெங்கே காண முடியும் என்று கேட்டான். 39 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பதினால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. 40 நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வார்த்தையின்படியே என் ஜனங்கள் அனைவரும் ஆளப்படுவார்கள், சிங்காசனத்திலே மாத்திரம் நான் உன்னைவிட உயர்ந்தவனாயிருப்பேன் என்று சொன்னான். 41 மேலும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து தேசம் முழுவதற்கும் நான் உன்னை அதிகாரியாக நியமித்திருக்கிறேன் என்று சொன்னான். 42 பார்வோன் தன் கையிலிருந்த மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில் போட்டு அவனுக்கு மெல்லிய சணல் வஸ்திரங்களை உடுத்தி அவன் கழுத்தில் பொன் சரப்பணியை பூட்டி 43 தனக்குரிய இரண்டாவது இரதத்தின் மேல் அவனை ஏற்றி ஓடச் செய்தான். அவனுக்கு முன்பாகச் சென்றவர்கள், முழங்கால் பணியுங்கள் என்று கூவி அறிவித்தார்கள். இவ்விதமாக அவன் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக நியமிக்கப்பட்டான். 44 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், எகிப்து தேசம் முழுவதிலும் உன் உத்தரவு இல்லாமல் ஒருவனும் தன் கையையோ காலையோ அசைக்கக்கூடாது என்று சொன்னான். 45 பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பானேயா என்று பெயரிட்டான். மேலும் ஓன் பட்டணத்து ஆசாரியனான போத்திபேராவின் மகளாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதிலும் சுற்றி வந்தான். என் துன்ப வேளைகளில் கர்த்தர் என்னோடு இருப்பார். மீண்டும் மீண்டும் நல்வாய்ப்பு யோசேப்பை கைவிட்டுவிட்டதைப் போல தோன்றியது. ஆனால் கர்த்தர் அவனை ஒருபோதும் கைவிடவில்லை. யோசேப்பின் கதையை நீங்கள் வாசிக்கும்போது பின்வரும் கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு நெருக்கமாக இருப்பதற்காக யோசேப்பு என்ன செய்தான்? கர்த்தர் எவ்வாறு அவனோடு இருந்தார்? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள உதவும் வகையில் யோசேப்பின் கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றியும் இதே போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சோதனையான காலங்களில் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை என்பதற்கு நீங்கள் என்ன சான்றுகளை கண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை உங்கள் குடும்பத்தினருடனும் வருங்கால தலைமுறையினருடனும் எவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 நேபி 5:1-4 மேலும் என் தகப்பனான லேகி அந்த பித்தளை ஏடுகளில் தன் முன்னோர்களின் வம்சவரலாற்றையும் கண்டார். ஆகையால் தான் யோசேப்பின் வழித்தோன்றல் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆம், யாக்கோபின் மகனாயிருந்து எகிப்திற்கு விற்கப்பட்டு பஞ்சத்தினால் அழிந்து போகவிருந்த தன் தகப்பனான யாக்கோபையும் தன் குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றுவதற்காகவே கர்த்தரின் கரத்தினால் பாதுகாக்கப்பட்டு உயிர் பிழைத்திருந்த அந்த யோசேப்பின் வழித்தோன்றலே அவர். And Pharaoh said unto Joseph, I have dreamed a dream, and there is none that can interpret it. And I have heard say of thee, that thou canst understand a dream to interpret it. 16 And Joseph answered Pharaoh, saying, It is not in me. God shall give Pharaoh an answer of peace. 17 And Pharaoh said unto Joseph, In my dream, behold, I stood upon the bank of the river. 18 And behold, there came up out of the river 7 kine, fat-fleshed and well-favored, and they fed in a meadow. 19 And behold, 7 other kine came up after them, poor and very ill-favored and lean-fleshed, such as I never saw in all the land of Egypt for badness. 20 And the lean and the ill-favored kine did eat up the first 7 fat kine.
21 And when they had eaten them up, it could not be known that they had eaten them, but they were still ill-favored, as at the beginning. So I awoke. 22 And I saw in my dream, and, behold, 7 years came up in one stalk, full and good. 23 And, behold, 7 years, withered, thin, and blasted with the east wind, sprung up after them. 24 And the thin years devoured the 7 good years. And I told this unto the magicians, but there was none that could declare it to me. 25 Paragraph Mark And Joseph said unto Pharaoh, The dream of Pharaoh is one. God hath showed Pharaoh what he is about to do. 26 The 7 good kine are 7 years, and the 7 good years are 7 years. The dream is one. 27 And the 7 thin and ill-favored kine that came up after them are 7 years. And the 7 empty years blasted with the east wind shall be 7 years of famine. 28 This is the thing which I have spoken unto Pharaoh. What God is about to do he showeth unto Pharaoh. 29 Behold, there come 7 years of great plenty throughout all the land of Egypt. 30 And there shall arise after them 7 years of famine, and all the plenty shall be forgotten in the land of Egypt. And the famine shall consume the land. 31 And the plenty shall not be known in the land by reason of that famine following, for it shall be very grievous. 32 And for that the dream was doubled unto Pharaoh twice. It is because the thing is established by God, and God will shortly bring it to pass. 33 Now therefore let Pharaoh look out a man discreet and wise, and set him over the land of Egypt. 34 Let Pharaoh do this, and let him appoint officers over the land, and take up the 5th part of the land of Egypt in the 7 plenteous years. 35 And let them gather all the food of those good years that come, and lay up corn under the hand of Pharaoh, and let them keep food in the cities. 36 And that food shall be for store to the land against the 7 years of famine, which shall be in the land of Egypt, that the land perish not through the famine. 37 Paragraph Mark And the thing was good in the eyes of Pharaoh, and in the eyes of all his servants. 38 And Pharaoh said unto his servants, Can we find such a one as this is, a man in whom the Spirit of God is? 39 And Pharaoh said unto Joseph, Forasmuch as God hath showed thee all this, there is none so discreet and wise as thou art. 40 Thou shalt be over my house, and according unto thy word shall all my people be ruled, only in the throne will I be greater than thou. 41 And Pharaoh said unto Joseph, See, I have set thee over all the land of Egypt. 42 And Pharaoh took off his ring from his hand, and put it upon Joseph's hand, and arrayed him in vestes of fine linen, and put a gold chain about his neck. 43 And he made him to ride in the 2nd chariot which he had, and they cried before him, Bow the knee, and he made him ruler over all the land of Egypt. 44 And Pharaoh said unto Joseph, I am Pharaoh, and without thee shall no man lift up his hand or foot in all the land of Egypt. 45 And Pharaoh called Joseph's name Zaphnath Paneah, and he gave him to wife Asenath the daughter of Potiphera priest of On. And Joseph went out over all the land of Egypt. The Lord will be with me in my adversity. Time and again, good fortune seemed to abandon Joseph, but the Lord never did. As you read Joseph's story, ponder questions such as these. What did Joseph do to stay close to the Lord? How was the Lord with him? What do you learn from Joseph's story that could help you recognize the Lord's presence in your life? You might also ask similar questions about your life. What evidence have you seen that the Lord has not forsaken you in times of trial? Consider how you can share your experiences with family members and future generations. 1 Nephi 5, 1-4, 1-4 And it came to pass that my father, Lehi,
also found upon the plates of brass a genealogy of his fathers. Wherefore he knew that he was a descendant of Joseph, yea, even that Joseph who was the son of Jacob, who was sold into Egypt, and who was preserved by the hand of the Lord, that he might preserve his father, Jacob, and all his household from perishing with famine. ஆனால் பெய்லி தொடர்ந்தாள், மார்கோட், எனக்கு எவ்வளவுதான் உதவ விருப்பம் இருந்தாலும் என்னால் முடியாது. பெய்லியின் ஆமிஷ் ஸ்வீட்ஸ் காரணமாக இந்த கிறிஸ்துமஸுக்கான மிட்டாய் ஆர்டர்கள் கடந்த ஆண்டை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளன. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் முடிக்க நாங்கள் இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறோம். நிலைமையை இன்னும் மோசமாக்கும் விதமாக, நிகழ்ச்சிக்கான கூடுதல் விளம்பரத்திற்காக நான் நாளை காலை நியூயார்க் செல்ல வேண்டும். அதனால் என் பாட்டி ஷார்லட் மற்றும் எமிலி ஆகியோரின் மீதுதான் எல்லா வேலையும் விழுகிறது. இந்த வேலை அவர்கள் மீதும் விழுவதை நான் ஏன் விரும்பவில்லை என்பது உனக்கு புரிகிறது அல்லவா? மார்கோட் தன் கைகளை கட்டிக்கொண்டு எதுவும் சொல்லவில்லை. எங்களால் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. பெய்லி அந்த பெட்டியை மார்கோட்டின் அருகில் இன்னும் கொஞ்சம் தள்ளினாள். பிறகு மார்கோட் மறுபக்கத்தில் கை வைத்து தள்ளினாள். அவர்கள் இரு எதிர்பக்கங்களிலிருந்தும் தள்ளியதால் அட்டை மடிந்தது. அவர்கள் இன்னும் பலமாக தள்ளினால் உள்ளே இருக்கும் மிட்டாய் குச்சிகள் நசுங்கிவிடும். என்ன திட்டம்? நான் தான் அந்த மிட்டாய் கோல்களைச் செய்தேன், ஆனால் அவை எதற்காக என்று எனக்கு சரியாக தெரியவில்லை என்றேன். நான் தேவாலயத்தில் இருந்தபோது ஜூலியட் அந்த மிட்டாய் பரிமாற்றத்தை பற்றி என்னிடம் சொல்லியிருந்தாள். ஆனாலும் அதை கேட்பதன் மூலம் அவர்கள் இருவரின் கவனத்தையும் திசை திருப்ப முடியும் என்று நான் நம்பினேன். அது மிட்டாய் கோல்கள் நொறுங்கி போவதையும் தடுக்கும். மார்கோட் என்னை முறைத்து பார்த்துவிட்டு பெட்டியிலிருந்து தன் கையை எடுத்தாள். பெய்லியும் அப்படியே செய்தாள். But, Bailey went on, as much as I would like to help, Margot, I just can't. Because of Bailey's Amish sweets, the candy orders this Christmas are 3 times what they were last year. We're working around the clock to finish everything on time. To make matters worse, I have to go to New York tomorrow morning to do more promotion for the show. That leaves my grandmother, Charlotte, and Emily with all the work. You can see why I wouldn't want this to fall on their plates, too, can't you? Margot folded her arms and didn't comment. We just can't take it on. Bailey pushed the box a little closer to Margot, and then Margot put her hand on the other side and pushed back. The cardboard creased as they pushed from the 2 opposite sides. If they pushed any harder, the candy canes inside would be crushed. What's the project? I made the candy canes. But I didn't know what they were for exactly, I said. Juliet had told me about the candy exchange when I was at the church, but I hoped that I could distract them both by asking. It would also keep the candy canes from being pulverized. Margot eyed me and then removed her hand from the box. Bailey did the same. Keyboard box. 8ஆம் கால அளவிலான ஸ்வரங்களை பயிர்த்தல். பிராக்டிசிங் 8 நோட்ஸ். 1. சீரான தாளத்தில் கைதட்டி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளில் உள்ள ஸ்வரங்களின் தாள பெயர்களை சொல்லுங்கள். 2. ஒவ்வொரு கையாலும் தனித்தனியாக அந்த பயிற்சிகளை வாசியுங்கள்.
3 40 இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் அந்த பயிற்சிகளை வாசியுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய கீதங்கள். பின்வரும் கீதங்களை நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ளும் வரை பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு கீதத்தையும் கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள். நட்சத்திரக்குறி ஹிம்ஸ் மேட் ஈஸி. நட்சத்திரக்குறி தொகுப்பில் உள்ள 82ஆம் கீதமான கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ் மற்றும் 65ஆம் கீதமான லெட் த ஹோலி ஸ்பிரிட் கைட் ஆகியவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் இதே வழிமுறைகளையே பின்பற்றுங்கள். ஒரே நேரத்தில் 3 ஸ்வரங்கள் வாசிக்கப்பட வேண்டிய இடங்களில் இப்போதைக்கு நடுவில் உள்ள ஸ்வரத்தை விட்டுவிடுங்கள். இந்த கீதங்களை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு அவற்றை உங்கள் வீட்டிலும் திருச்சபையிலும் பாடலுக்கு துணையாக வாசிக்கத் தொடங்குங்கள். கடவுளே, எங்கள் பிதாவே, நாங்கள் வேண்டுவதை கேட்டருளும். 1 சீரான தாளத்தில் கைதட்டி இந்த கீதத்தில் உள்ள ஸ்வரங்களின் தாள பெயர்களைச் சொல்லுங்கள். 2 ஒவ்வொரு கையாலும் தனித்தனியாக இந்த கீதத்தை வாசியுங்கள். 3 இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் இந்த கீதத்தை வாசியுங்கள். 4 நீங்கள் வாசிக்கும் போதே அதன் வரிகளை பாடுங்கள். பெக்ஸ் 84. Practicing 8th notes. 1. Clap a steady beat and say the rhythmic names of the notes in the exercises below. 2. Play the exercises with each hand separately. 3. 40. Play the exercises with both hands together. Hymns to learn. Practice the following hymns until you know them well. Follow the instructions for learning each hymn. Follow these instructions also as you learn. Keep the commandments, and let the Holy Spirit guide. Hymns 82 and 65 of Hymns Made Easy, where 3 notes are played at the same time. Leave out the middle note for now. When you learn these hymns, begin using them to accompany singing at home and at church. God, our Father, hear us pray. 1. Clap a steady beat and say the rhythmic names of the notes in this hymn. 2. Play the hymn with each hand separately. 3. Play the hymn with both hands together. 4. Sing the words as you play. Pegs 84. Mario, Don. סיימתי כעת הערכת מצב கான்ஸ்டன்ட் புக்ஸ். இதற்கு விதி விலக்கு வேட்பாளர்களின் பிரச்சார நன்கொடையில் உள்ள இவைகளின் குணாதிசயங்கள் அல்லது அரசியல் சூழ்நிலை செயல்பாட்டாக இருக்க வேண்டிய அவசியமின்றி தாமதமாகவே முக்கியமானவை. கூடுதலாக ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் வாக்களிப்பதற்கான நிகழ்வுகள் ஒவ்வொரு மாறியின் சராசரி விளைவு மதிப்பிற்கு நாங்கள் கவனிக்கப்பட்ட மதிப்பு அணுகுமுறையும் ஹான்மார் மற்றும் கேன் 2013 பயன்படுத்துகிறோம். 32. அடுத்தடுத்த அத்தியாயங்களில் நமது
போல ஒரு பொதுவாக பகிரப்பட்ட குழு மற்றும் மாநில பிரதிநிதிகள் குழுவில் ஒரு சிக்கலாக உள்ளன, ஏனெனில் ஒரு வேட்பாளர்களின் குழு அல்லது மாநில பிரதிநிதிகள் குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் பெரும்பாலும் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பதவிகளின் எண்ணிக்கை, கட்சிகளுக்குள்ளான நிதி திரட்டலின் அளவு மற்றும் எந்த தேர்தலின் மீதான கவனத்தின் வளர்ச்சி ஆகியவை அதிகரித்துள்ள போதிலும் அது உண்மையாகவே உள்ளது. அதன் விஷயத்திற்கு எங்கள் இறுதி அத்தியாயத்திலும் மீண்டும் வரும். எனவே ஒரு குறிப்பிட்ட தலைமை போட்டியில் எங்கள் மாதிரிக்கு நியமனமான சான்றாக நாங்கள் குறைந்த ஒரு தலைமை வேட்பாளருடன் பிரதிநிதியாக பகிரப்பட்ட ஒரு குழு முக்கிய அல்லது மாநில பிரதிநிதிகளின் குழுவையும் எடுத்துக்கொள்கிறோம். இதுவே வாக்கு தேர்வை விலக்குவது புள்ளிவிவர ரீதியாக குறிப்பிடத்தக்கதாகவும் அல்லது வாக்கு தேர்தலில் இருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டதா இருப்பதால் தெரிவிக்கப்பட வேண்டும். மற்றும் புள்ளிகள் விவர ரீதியாக குறிப்பிடத்தக்க அல்லது வாக்கால் முற்றிலும் பிரிக்கப்பட தொடர்பற்ற இலக்கு தொடர்பான மாறிகளின் குறிப்பாகவும் சிந்தித்தும் சாராதவற்றின் பெரும்பான்மையும் எடுத்துக்கொள்கிறோம். மூன்று சட்ட உறுப்பினர்கள் தங்கள் வெவ்வேறு வாக்காளர்கள் திட்டமிட்டுள்ளனர் என்பதையும் தவிர குறிப்பிடப்படலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டாங்க. 645 ரூபா இன்னைக்கு ஊபரில் போய்ட்டு சம்பாதிச்சேன். அது இல்லாமல் ஒருத்தருக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர் தான் ஒருத்தங்களுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கறதுக்கு 1 hour ட்ரைனிங்கில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரே நல்ல வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுற்றியில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மிரர் நீங்கள் கரெக்டாக பின் டயர் தெரிகிற மாதிரி வச்சு ஓட்டணும். 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க மிரர். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி கவனமாக பார்க்கணும். மிரர் என்றைக்குமே பக்கத்தில் யார் வராங்களோ அதை பார்க்கணும். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி கவனமாக பார்க்கணும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டி பக்கத்தில் உட்காந்துறதுனால ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அடிக்கடிக்கு நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த சைடு நம்ம ஸ்டேரிங்கை திருப்பினா இது மாதிரி நம்ம இப்படியும் அந்த பார்வையை பார்க்கணும். அப்புறம்
இப்படி மிரர்லேருந்து கீழே கரெக்டாக டயர்கிட்ட பார்க்கணும். டயரை சார்ந்து இருக்க மாதிரி அது பின்னாடி பார்க்கக்கூடாது. ரியர் மிரரை என்றைக்குமே பின்னாடி பார்க்குறது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மிரரை எப்போவுமே பின்னாடி பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரியர் மிரரை வச்சு தான் நீங்கள் எப்போவுமே பின்னாடி பார்க்கணும் காரில் ஓட்டும்போது. இது எல்லாத்தையும் கவனித்து ஃப்ரண்ட்டில் இமீடியட்டாகவே பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்து வண்டியை மூவ் பண்ணி ஓட்டும் போது ஈஸியாக ஓட்டலாம் வண்டியை. இதுதான் அதோடைய ரகசியம். இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கே பல நாளுங்கள் ஆகும். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அப்பப்போ. இதை தான் நான் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. இதுதான் அதில் முக்கியமான விஷயம். ஒரு கார்கிட்ட யார் பக்கத்தில் வண்டி வருதுனாலும் நீங்கள் ரொம்பவும் சென்சிட்டிவாக அதை வாட்ச் பண்ணணும். சென்ஸாக இருக்கணும். அது பக்கத்தில் வருதா வண்டி பார்த்து நம்ம கவனமாக நம்ம வேறு பக்கம் எப்படி போகிறதுன்னு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கத்துலையும் எல்லா மாதிரியும் நம்மக்கிட்ட வந்து டிஸ்டர்பன்ஸ் வண்டி வரும். நம்ம ரொம்ப கவனமாக நம்ம ஊரில் ஓட்டணும். நம்ம ஊரில் ஓட்டுறவங்க உலகத்தில் எங்கே வேணால் ஓட்டலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இங்கேயே ட்ரைனிங் கிடச்சிருது. சுகராக ஓட்டுறது, ரொம்ப சுகராக ஓட்டுறதுலேருந்து, சுகர்னால் இறுக்கமான நெடு ஷார்ட் ஆஃப் த வேஸ் அதிலலாம் ஓட்டிடலாம் ஈஸியாக. நம்ம ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவ். அடுத்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரே நல்ல ஒருத்தங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்துருக்கேன். அது எங்கள் அத்தை பையன் கண்ணன். அவனை ஹைவேஸில் கூட்டி போய் ஓட்ட விட்டு, ஆல்ரெடி அவன் ஆட்டோ ஓட்டியிருக்கான். அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, தைரியம். அதனால் அது இல்லாமல் அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன், கிறிஸ்டோபர் அவங்களோட பொண்ணுக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு, 17 வயசு பொண்ணுக்கு. அவங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணறினாங்க ஓட்டினதை. இதுவே நானாக இருந்தேனா அந்த மாதிரி திணறல் விட்டுருக்க மாட்டேன். அருமையாக ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பேன். என்கிட்ட கற்றுக்கிறவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஒரு எம்டி கிரவுண்டில் கற்றுக் கொடுப்பேன். எம்டி கிரவுண்டில் 8 போட வைப்பேன் அவங்கள. அந்த 8 போட்டதுக்கப்புறம் அவங்கள லாஸ்ட்டாக அவங்கள ஒரு 3/4 மணி நேரம் ஓட்ட விட்டுட்டு அதை 8 போட வச்சு கையெலாம் நல்லா அவங்களுக்கு அந்த திருப்புறதுக்கெலாம் நல்லா வாட்டம் வந்ததுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ரோட்டில் ஓட்ட விடுவேன். ஓட்டிகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கி அவங்க முழுமையாக அந்த கிளாஸை முடிச்சதுக்கு மறுநாள் நார்மல் ரோட்டில் ஓட்ட விடுவேன். ஆனால் இது ஓட்டுறதுக்கு முன்னாடி கிளச்சுனா என்ன, பிரேக்னா என்ன ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை ஓட்ட கற்றுக்கணும். அதை வந்து கரெக்டாக புஷ் பண்ண கற்றுக்கணும். என்றைக்குமே ஒரு பிரேக் அடிக்கிறோன்னா வேகத்தில் அடித்து திருப்பியும் நம்ம அதை திருப்பியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரேக் மட்டும் அழுத்தினா போதும். ஃபுல்லாக நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னும் போது ஃபுல்லாக நிப்பாட்ட போகிறோன்ற மாதிரி இருந்ததுன்னா கிளச்சு ஃபுல்லாக அழுத்தி பிரேக்கை அழுத்தணும். இது ரொம்ப முக்கியம். என்றைக்குமே ஒரு மேனுவல் வண்டியில் நம்ம கற்றுக்குறோன்னா எல்லா வண்டியும் ஓட்டலாம். டைரெக்டாக ஆட்டோமேட்டிக் போகிறோன்னா ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் ஓட்ட முடியும், வேறு எதுவுமே ஓட்ட முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து முக்கியமானது ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு. நான் 2008 வண்டி ஓட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் என் வண்டியை. நான் ஓட்டின வண்டிகள்லாம் சேர்த்து 2 லட்சம் கிலோமீட்டர்னால் கணக்கு பண்ணிங்க, உலகத்தை ஒரு 2 ரவுண்டு அடிச்சிட்ட மாதிரி, 2 ரவுண்டாக ஒரு ரவுண்டு அடித்த கணக்கு. பைக்கு மட்டுமே 60,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 60,000 70,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் பைக்கு மட்டுமே. எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே மெய்யான தேவன் கொடுத்து என்னை பாதுகாத்து போக்கில மரத்திலும் என்னோட கூட இருந்தார். இப்போயும் ஓட்டுறதுக்கு கூட இருக்கார். தேவன் மாத்திரமில்லை, கூட இன்னொன்று அடிஷ்னலாகவும் இருக்காங்க. அவங்க என் கடைசி வரைக்கும் என் கூட வருவாங்க நான் நம்புகிறேன். அவங்கள நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடியல. பண்ணுவேன். எனக்கும் அவங்களுக்கும் இருக்க ஒரு இதுதான் முக்கியத்துவம். இதுக்கு நடுவில் யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்றதை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.
எங்கள் வழியில் யார் வந்தாலும் அவங்களுக்கு அதில் அந்த இடத்துல முக்கியத்துவமே கிடையாது. அதுதான் ஒரு குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்துது. ஓகேங்களா? நான் இப்போ இந்த அளவுக்கு திருந்தி நல்லா இருக்கேனா என் மெய்யான தேவன் வேதத்தை படிக்கிறதுலையும், ரெண்டாவது முக்கியமான வாழ்க்கை துணையும் நம்ம கடவுள் கொடுக்கும்போது தான், அதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கறது தான் இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் அதுக்கப்புறம் இன்றைக்கி சிஸ்டர் மிஷினரி வந்து கூப்பிட்டாங்க சர்ச்சுக்கு, போனேன். அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது சொல்கிறேன். நான் வண்டி ஓட்டின்னு இருக்கும் போது ஊபரில் எனக்கு ரொம்ப ரொம்ப கடினமான யோசிப்பு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் என்னை மீட்டு கொண்டு வரார் கடவுள். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி பிரச்சனைகளை நான் மாட்டிக்கொள்ளாத மாதிரி எனக்குள்ளே தேவன் இருக்கார், அவரோட வசங்கள்லாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய கம்பேனியன் போகிறவங்களும் எனக்குள்ளே இருக்கனால நான் அந்த மாதிரி தப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? கூப்பிட்டதே வேஸ்ட். அவங்க சர்ச்சுக்கு அவங்க வந்து இயேசு இறந்ததை சொல்லணும். இறந்து புனித வெள்ளியில் நம்மளுக்கோசம் இறந்துருக்காருன்னு சொல்லணும். ஆனால் அவங்க பிறந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஷீட்டை கொடுத்துருக்காங்க. கிறிஸ்து பிறந்தது இதில் பார்க்காம சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும். இதை நான் படித்து இதில் உள்ளவைகளை மாத்திரம் தான் நான் சொல்லணுன்றதுக்கு தான் இந்த ஷீட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவர் ஏழ்மையின் ரூபத்தில் பூமியில் மானிடனாக பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? அவர் ஏன் குழந்தை பெற்றுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் அவரோட சாயல் தான். நம்மளை உருவாக்கினவர் அவர் தான். அவர் நம்ம வந்து அடிமைத்தனத்திற்குள்ளும் பாவத்திற்குள்ளும் போனனால நம்மளை 2வது தடவையாக அவரை மீட்டு எடுத்திருக்காரு. 3வது தடவையாக வருவார் பூமிக்கு. நம்ம அவரோட போவோன்றவங்களாம் யாருன்னா, உலக பிரகாரமாக வாழாமல் ஒருத்தனுக்கு ஒருத்தி அவர் சொல்ல கேட்டு, மனைவியோட சொல்ல கேட்டு, இருவரும் ஒன்றாக ஒரே மனுஷமாக இருந்து ஒரே எண்ணம் ஒரே சிந்தையில் இருக்கிறவங்க, ஒரே இதில் ஞாயிற்றுக்கிழமையை ஃபாலோ பண்ணி கடவுளுக்குன்னு அதை ஆசிரிக்கிறவங்களும் தவிர வேறு யாருமே அதை ஃபாலோ பண்ணி வேதத்தை உள்ளவைகளை அனைத்தையும் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறவங்க மாத்திரம்தான் மெய்யான தேவனோட வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இதை சொல்கிறேன். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை. அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நம்ம ரிட்டன் நம்மளை மட்டும் கொடுக்கக்கூடாது, நம்மளை சேர்ந்த ஜென்ரேஷன்ஸையும் கொடுக்கணுன்றது தான் இந்த உலகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுவும் பரிசுத்தமாகவும் தேவ பயபக்தி உள்ள சந்ததியாகவும் நம்ம கொடுக்கணும் அவர்கிட்ட. ஓகேங்களா? எப்படியாப்பட்ட துன்பம் வந்தாலும் நன்மை மட்டும் தான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது. அதையும் நித்திய ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். அவர் பக்கத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் நம்ம உட்காரணும். போயிட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை நிமித்தம் நம்ம பேக் வாங்கிடக்கூடாது. இதுதான் தெளிவாக நம்ம வசனங்களில் நம்மளுக்கு போட்டிருக்கு. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்படி இருக்குன்னா, முதலாவது மருத்துவ எந்திரிப்பாங்க, 2வது உயிரோடு இருக்கவங்க அவரோட போவாங்க. அதில் ஒழுங்காக வாழ்ந்தவங்க கணக்கில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வாழாதவங்க அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே இவ்வளோ போடலை, ஆனால் இதில் போட்டிருக்க அந்த ஷார்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளிப்படுத்தல் விசேஷம் வந்து ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். படிங்க, பயபக்தியாக இருங்க, வாழுங்க. ஓகே.
பாய்.